இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்றது சர்வசாதாரணமாக நம்ம கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயமாக இன்னைக்கு வந்துகிட்டு இருக்குது. நோய் வருவதற்கு முன்னாடி தடுக்கணும்னா, ஹார்ட் அட்டாக் வருவதற்கு முன்னாடியே நான் தடுத்துக்கணும், என்னோட உடம்பை ஹார்ட் அட்டாக் வராமல் பாதுகாத்துக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்றது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு எவ்வளோ குறைஞ்சிருச்சோ அது எல்லாம் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்றது மிக முக்கியமான. கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமே இல்லை, எனக்கு நிம்மதியே இல்லை, எனக்கு அமைதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பல்கள் வேற. இது எல்லாத்தையும் யாருப்பா வாங்கி போட்டது அப்படின்னா, கோபமாக இருக்கப்படும் பொழுது இன்னும் இருதயம் ஹீட் ஆகுது, வீங்குற மாதிரி ஆகுது, என்லார்ஜ் ஆகிற மாதிரி ஆகுது, அப்படி பூம் ஆகுது, இப்போ இதயமே வெடிச்சிரும் போல இருக்குன்னு சொல்லி கோவப்படுறோம். இது உங்களுக்கு அடைப்புகளாக ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வெரிகோஸ் வெயினோ, ஹார்ட் அட்டாக்கோ, ஸ்ட்ரோக்கோ, இது எல்லாம் வருவதற்கான காரணம் ஃபர்ஸ்ட் விஷயம். ஹெல்த் கபி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்றது சர்வசாதாரணமாக நம்ம கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயமாக இன்னைக்கு வந்துகிட்டு இருக்குது. யாருக்கு எப்போ வரும் அப்படின்றதே இன்னைக்கு தெரியல. வாழ்நாளில் ஒரு விஷயத்துக்கு பயப்படணும் அப்படின்னா அது ஹார்ட் அட்டாக்காக தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. எந்த சூழல்லையும் எந்த நேரத்திலையும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, யாருக்கு வேணாலும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. இது ஏன் வருது, இதை வராமல் நம்ம தடுக்க முடியுமா? எப்போவுமே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நோய் வருவதற்கு முன்னாடியே நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் தான் நம்ம முன்னோர்கள் சொன்னார்களே தவிர, நீங்கள் வந்ததுக்கப்புறம் இதை பண்ணிங்க, வந்ததுக்கப்புறம் இதை சாப்பிடுங்க, இந்த கஷாயத்தை சாப்பிடுங்க, மதுரை சாப்பிடுங்க, மருந்து சாப்பிடுங்கலாம் ஃபஸ்ட்டு அவங்க இது பண்ணி பண்ணலை. வருவதற்கு முன்னாடியே உங்களுடைய வாழ்வியல் முறைகளில் சரி பண்ணிக்கன்றதான் சொல்லி வச்சுருந்தாங்க. அதுதான். அப்போ நோய் வருவதற்கு முன்னாடி தடுக்கணும்னா, ஹார்ட் அட்டாக் வருவதற்கு முன்னாடியே நான் தடுத்துக்கணும், என்னோட உடம்பை ஹார்ட் அட்டாக் வராமல் பாதுகாத்துக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்றது இன்னைக்கு நிறைய பேரோட கேள்வியாக இன்னைக்கு இருக்குது. ஏன்னா அவங்க வீட்டில், பக்கத்து வீட்டில், எதிர்த்த வீட்டில் ஒரு ஹார்ட் அட்டாக்னால ஒரு மரணங்கள் ஏற்படப்படும் பொழுது ஒரு பயம் வருது. அதான். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்றது எப்படி ஏற்படுது அப்படின்னா, நம்மளுடைய இருதயம் துடிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த இருதயம் என்ன பண்ணுது? பம்பிங் பண்ணுது. இந்த பம்பிங் அப்படின்றது நம்மளுடைய உடலில் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுக்கும், எல்லா லொக்கேஷன்ஸுக்கும் அவர் என்ன பண்ணணும்? பிளட்டை சப்ளை பண்ணி ஆகணும். அதை பம்பிங் மூலமாக அவர் அனுப்பி ஆகணும். அங்கே இருக்கக்கூடிய மகா தமனிகள் மூலமாக நிறைய கிளை குழாய்களாக பிரிந்து அது பார்த்தீங்கன்னா எல்லா உறுப்புகளோடையும் போய் ஜாயிண்ட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயத்தை இன்னைக்கு பண்ணியிருக்குது. அப்போ அந்த வகையில் நம்மளுடைய உடலில் அதை பம்பிங் பண்ணிட்டு இருக்கப்படும் பொழுது நம்மளுடைய உடல் எடை அதிகரித்தால் அப்போ அங்கே பம்பிங் பார்த்தீங்கன்னா சிரமப்பட ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயமே ஏன்னா பாருங்க, நீங்கள் ஒரு ஏக்கர் நிலம் வச்சுருக்கிறீங்க. இந்த 1 ஏக்கர் நிலத்துக்கு ஒரு பம்பு செட்டு, ஒரு மோட்டார் வச்சுருக்கிறீங்க. இப்போ பக்கத்து நிலத்துக்காரர் ஒருத்தர், நான் ஃபாரின் போகிறேன், என்னோட 1 ஏக்கர் நிலத்தையும் நீயே சேர்த்து பார்த்துக்க, பட் என்னதில் பம்பு செட்டு கிடையாது, மோட்டர் கிணறு கிடையாது, சரிங்களா? இப்போ 1 ஏக்கர் நிலத்துக்கு பாய்ச்சின அதே மோட்டர் பம்பு செட்டை பக்கத்தில் இன்னொரு ஏக்கர் நமக்கு ஃப்ரீயாக வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த 1 ஏக்கருக்கும் சேர்த்து தண்ணி பாய்ச்சுவதற்கு இந்த மோட்டரை பயன்படுத்தினா இந்த மோட்டர் என்ன ஆகும்? எவ்வளவு நாள் அது நல்ல சீராக ஆரோக்கியமாக இயங்காது இல்லையா? உங்களுக்கே இப்போ புரிய வந்திருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம், அது அந்த நிலத்தோட கடைசி எண்டு, அதாவது 2வது ஃப்ரீயாக கிடைச்ச கடைசி எண்டுக்கு சர்க்குலேஷன் சரியாக போகாமல் அங்கே கொஞ்சம் திணற ஆரம்பிக்கலாம். அப்போ அந்த நிலத்தில் விளைச்சல்கள் குறைய ஆரம்பிக்கலாம். அடுத்தது மோட்டார் எனி டைம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடோட ஃபுல் எஃபிஷியன்சியோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூழல் அந்த மோட்டருக்கு தேவைப்படும். கடைசியில் அந்த மோட்டரில் தேய்மானம் ஏற்படும், வாசர் தேஞ்சிரும், பேரிங் தேஞ்சிரும், லூப்ரிகேஷன்ஸ் ட்ரை ஆயிரும், சவுண்டு வரும், ஹீட் ஆகும், ட்ரை ஆகி கடைசியில் நின்றும். இது மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும். கரெக்டுங்களா? இதே தான் நம்மளுடைய இருதயத்துக்கு. ஈஸியாக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் உங்களுக்கு சொன்னேன், சரிங்களா? ஆமாம். ஒரு நிலம் ஒரு மோட்டார், ஓகே. 2 நிலத்திற்கு ஒரு மோட்டாருங்கும் பொழுது மோட்டார் பாதிப்படையும். நம்மளுடைய உடல் எடை, உங்களுடைய உயரத்திற்கேற்ற எடை இருக்கப்படும் பொழுது அது இருதயம் சீராக இயங்கும். ஆனால் எடை இங்கே அதிகமாகப்படும் பொழுது அதுக்கு எக்ஸஸாக பம்ப் பண்ணும் பொழுது இங்கே ப்ராப்ளம் ஏற்படுது. அதனால் ஃபஸ்ட்டு ரீசனே ஒபிசிட்டி தான். உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படுவதற்கான ஒரு ஃபஸ்ட்டு அடிப்படையான காரணம் ஒபிசிட்டி. 1.
சரிங்களா? அடுத்தது உடல் இயங்கா நிலை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஆமாம், அதாவது நிறைய இன்னைக்கு என்னன்னா ஒரு ஃபிசிக்கலாக பார்க்கக்கூடிய ஒர்க்கில் இருந்து எல்லா பேரும் வெளியே வந்துட்டாங்க. ஃபிசிக்கலாக இன்னைக்கு ஒர்க் பார்க்குறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நிலையாயிருச்சு. எல்லாருமே மூளையை பயன்படுத்தி பார்க்கக்கூடிய வேலைகளாக, உட்கார்ந்து பார்க்கக்கூடிய வேலைகளாக இன்னைக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் உழைக்காமலே ஏதாவது வருமானம் வருமா, அது மாதிரி ஏதாவது வேறு வேலை இருக்கான்னு சொல்லி எல்லாருடைய மனநிலையும் அப்படி தேட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதான் ஒரு விஷயம். அப்போ நீங்கள் உள்ள சாப்பாடு சாப்பிட்றீங்க இல்லையா, அது நீங்கள் தான் சாப்பிட்டாகணும். எந்த ஒரு மிஷினும் கம்ப்யூட்டரும் சாப்பிட முடியாது. நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டதை செரிமானம் பண்ணுறது உங்கள் உடம்பு தான் செரிமானம் பண்ணி ஆகணும். வெளியில் எதுனாலையும் பண்ண முடியாது. ரத்தமாக உருவாக்க வேண்டிய வேலை உங்கள் உடம்புக்குள்ளே உள்ள சிஸ்டம் தான் உருவாக்கி ஆகணும். அது உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கிளைகளுக்கும் கொண்டு போய் பம்பிங் பண்ணுற வேலை உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இருதயத்தினால மட்டும்தான் நடக்கும். உங்களால் மட்டும்தான் அதை திரும்ப கழிவுகளை பூரா யூரின் வழியை வெளியேற்ற முடியும், மோசம் வழியை வெளியேற்ற முடியும். உங்களால் மட்டும்தான் நல்ல தூங்க முடியும். இதை எல்லாத்தையும் இன்னொரு மிஷினோ இன்னொரு கம்ப்யூட்டர் ஏதாவது பண்ணுமா? பண்ணாது. அதை முதல்ல வச்சுக்கணும். அப்போ நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு உள்ளுக்குள்ள ரத்தங்களாக மாறினதுக்கப்புறம் அதுக்கு சர்க்குலேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த ரத்தங்களாக மாறினதுக்கப்புறம் அந்த சத்துக்களை எடுத்து உங்கள் உடம்புக்குள்ள எப்படி நீங்கள் பயன்படுத்துனீங்க? அதுக்கப்புறம் அங்கே உள்ள கழிவுகளை எப்படி வெளியேற்றுனீங்க? இங்கே எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கிறோம்னு சொல்லலாம். ஏன்னா உடல் இயங்கா நிலையில தான் நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பெண்களும் அப்படிதான். வீட்டிலேயே இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த நிலை ஏற்பட்டுருச்சு. ஏன்னா வீட்டில் எல்லாத்துக்கும் மிஷினரிஸ் வந்துருச்சு இல்லையா? நம்ம மாவாட்ட கிரைண்டரு, மிக்சி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, இது எல்லாம் உபகரணங்கள் வந்துருச்சு. நம்ம இது விறகடுப்புக்கு பதில் கேஸ் அடுப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கரு, இப்படி எல்லாத்துக்கும் மிஷினரிஸ் வந்துருச்சு. கடைசியில் திரும்ப ஒரு பெரிய ஒரு டிவியை வாங்கி போட்டு உட்காந்து இது எல்லாத்தையும் மிஷினில் பண்ண விட்டுட்டு நீ டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு எவ்வளோ குறைஞ்சிருச்சோ அது எல்லாம் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்றது மிக முக்கியமான 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். ஆனால் பட் அப்படி இல்லை. தேவையில்லாமல் அடுத்த விஷயத்தை எல்லாத்தையும் உள்ளே வாங்கி போட்டுக்கிட்டு ஹாப்பியாகவே இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் மைண்ட் செட்டு. கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமே இல்லை, எனக்கு நிம்மதியே இல்லை, எனக்கு அமைதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பல்கள் வேற. இது எல்லாத்தையும் யாருப்பா வாங்கி போட்டது அப்படின்னம்னா, அவங்க கொடுத்துட்டாங்க, இவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது. அப்போ இங்கே விஷயமே என்னன்னா, என்ன உங்களை சுற்றி நடந்தாலும் நீங்கள் சந்தோஷமான மனநிலையில் இருக்கப்படும் பொழுது உங்களுடைய சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு குணாதிசயங்களும், அதாவது ஒவ்வொரு கேரக்டரும், ஒவ்வொரு மனநிலைகளும் உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய செல்களை உற்பத்தி செய்கிறது அப்படின்றது ஒரு சயின்ஸ். கவலை ஒரு குறிப்பிட்ட செல்களை உற்பத்தி பண்ணுது, கோபம் ஒரு குறிப்பிட்ட செல்களையே உற்பத்தி பண்ணுது. அப்போ அது எல்லாத்தையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பம்பிங் பண்ணணும்னா ஹார்ட் என்ன பண்ணும்? அங்கே அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும் எல்லாமே கொடுக்க தான் செய்யும். அதனால தான் உங்களுடைய உணர்வுகளுக்கு உங்களுடைய இருதயம் பார்த்தீங்கன்னா பதில் கொடுக்குதுன்னு சொல்லலாம். உணர்வுகள் மைண்டில் தானே வருது, அப்போனா உங்களுக்கு இங்கே தானே ஃபோர்ஸ் ஆகணும். ஆனால் பட்டு உங்களை பாருங்கள், சந்தோஷமாக இருக்கும் பொழுது கூட இருதயம் குறுகுறுன்னு இருக்குது, கவலையாக இருக்கப்படும் பொழுது இருதயம் இறுக்கமாகுது, பயமாக இருக்கும் பொழுது இருதயத்தில் நடுக்கம் ஏற்படுது, கோபமாக இருக்கப்படும் பொழுது இன்னும் இருதயம் ஹீட் ஆகுது, வீங்குற மாதிரி ஆகுது, என்லாஜ் ஆகிற மாதிரி ஆகுது, அப்படி பூம் ஆகுது, இப்போ இதயமே வெடிச்சிரும் போல இருக்குன்னு சொல்லி கோவப்படுறோம். அதான். அப்போ இந்த அணுக்கள் உங்களோட டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது. அப்போ இந்த மனநிலைகளில் நீங்கள் ஹாப்பியாக இல்லை, அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை வருதுன்னு மட்டும் வச்சுக்கோங்களேன், ஹார்ட் அட்டாக் கன்ஃபார்ம். ஏன்னா உங்களுடைய ரத்தம் உடல் முழுவதும் ஓடிக்கிட்டே இருக்கணும். உங்கள் உடல் முழுவதும் ஓடக்கூடிய ரத்தம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால ஸ்லோவாக ஓட ஆரம்பிச்சிடும். ஸ்லோவாக ஓட ஆரம்பித்து அங்கே கழிவுகளாக மாற ஆரம்பிக்கும். அந்த ஓடு ரத்தம் சுத்தமாக இருக்கும், கெட ரத்தம் அது கெட்டு போகும், கட்டியாகும், அது அதனுடைய ஸ்திரத்தன்மையே பார்த்திங்கன்னா மாறும். இது உங்களுக்கு அடைப்புகளாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வெரிகோஸ் வெயினோ, ஹார்ட் அட்டாக்கோ, ஸ்ட்ரோக்கோ, இது எல்லாம் வருவதற்கான காரணம் ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுடைய ரத்தத்தை ஃபுல் சர்க்குலேஷன் பண்ணாமல் தேக்கமாக்கப்பட்டது தான் விஷயமே.
அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுனால நீங்கள் தூங்காமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து மாறுங்க. உங்களுடைய வேலைகளை நீங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். ஹாப்பியாக இருக்கிறது உங்களால் மட்டும்தான் இருக்க முடியும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு வந்து கவலையை கொடுத்துட்டாங்க, பயத்தை கொடுத்துட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது கிடையாது. அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறத மட்டும் பாருங்கள். இந்த நொடியே அதை மாறுங்க, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் தப்பிக்கலாம். அதனால் நிறைய காரணங்கள் இருந்தாலும் அடிப்படையாக இந்த 3 காரணங்கள் தாங்க இன்றைக்கி ஹார்ட் அட்டாக் வருவதற்கு அடிப்படையான காரணமாக இருக்குது. இதை தாண்டி அடுத்த விஷயம்தான் உணவு முறை பழக்க வழக்கம் அப்படின்றது. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு பழக்க வழக்கத்தினால தான் ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு சொல்லிட்டு காமனாக வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஃபுட்டை மாற்றிக்க, கொலஸ்ட்ரால் சாப்பாடு சாப்பிடாத, கொலஸ்ட்ராலை எல்லாத்தையும் கரைக்கிறதுக்கு மாத்திரையை சாப்பிட்டுக்க, கொலஸ்ட்ரால் கூட சுத்தமாக எடுத்துக்கிறாத, அப்படி இப்படின்லாம் டோட்டலாக உணவு முறையில் மட்டும்தான் அந்த ஹார்ட் அட்டாக் வந்த நபர் கண்ட்ரோலுக்குள்ளே வர்றாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உணவு முறையில் ரொம்ப பக்காவாக இயற்கை உணவுகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அதை நீங்கள் கவனிச்சு பாருங்கள். அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு சொன்ன 3 காரணம் மிக முக்கிய காரணம். உணவில் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வந்தால் மட்டும் பத்தாது, உங்களுடைய உணர்வுகளில் மாற்றத்தை கொண்டு வரணும், உடல் உழைப்புகளில் மாற்றத்தை கொண்டு வரணும், உங்களுடைய உறக்கத்தில் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். உங்களுடைய உடல் எடையில் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்ற இதிலெல்லாம் மாற்றத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் இது ஒரு ஹார்ட் அட்டாக் வராமல் தடுப்பதற்கான ஒரு முழு 100% ஒரு சொல்யூஷன் இருக்கும். சரிங்களா? அதான் ஒரு விஷயம். அதனால் உணவு முறை மட்டும் மாற்றம் கொண்டு வந்து பயனில்லை. இப்போ இதில் எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலான்றதையும் சில விஷயங்களை சொல்கிறேன், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு, உணவு முறையில் ஒரு காமனாக எல்லாருமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நீங்கள் அவசியம் கடைபிடிக்கிறது நல்லது. குறிப்பாக இந்த இரத்த குழாயில் கழிவுகள் சேருவதற்கு என்னெல்லாம் ஏதுவாக இருக்கோ அதை எல்லாத்தையும் முதல்ல கட் பண்ணுங்க. குறிப்பாக எண்ணெயில் பொரித்த உணவுகள், இதுதான் உங்களுடைய ரத்தத்தில் கொலஸ்ட்ராலாக கன்வெர்ட் ஆகுது. அங்கே உள்ள பார்த்தீங்கன்னா ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுத்துது. அதனால் எண்ணெயில் பொரித்த உணவுகளை கட் பண்ணுங்க. எண்ணெயில் பொரித்த உணவுகள் குறிப்பாக மாலை நேரங்களில் எடுத்துக்கிறீங்க. அதாவது டோட்டலாக அவாய்ட் பண்ண ரொம்ப நல்லது. ஒருவேளை தவிர்க்க முடியாமல் ஏதோ 1-2 எடுக்க வேண்டியிருக்குன்னா கூட மாலை நேரத்துக்கு அப்புறம், அதாவது இரவு நேரங்களில் எடுத்துக்கிற கூடாது அப்படின்றத வச்சுக்கங்க ஒன்று. அதுபோல் வந்து மைதா மாவு ப்ராடக்ட்டு அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது உங்களுடைய ரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பால், டீ, காஃபி, அதாவது மில்க் ப்ராடக்ட் பாருங்களேன், பாலும் உங்களுடைய ரத்த குழாய்களில் ஒட்டும் தன்மையுடையதுங்க. நீங்கள் பால் சட்டி, ஒரே சட்டியில் ஒரு 3 வருஷம் 5 வருஷம் போட்டிருப்பாங்கல்ல ஒரு டீ கடை, அதை போய் எடுத்து பாருங்கள். பால் தானே, ஆனால் கீழே பாருங்கள் எவ்வளோ விலைக்கு பிடிச்சா அப்படியே வந்து ஒட்டி போயிருக்கும். அவ்வளோதான் விஷயம். அப்போ மில்க் ப்ராடக்டையும் அவாய்ட் பண்ணுங்கள். அது உங்களுடைய ரத்த குழாய்களில் ஒட்டாமல் பாதுகாத்துரும். உணவில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயமே மெயினாக தாங்க. இவங்களை மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். எண்ணெயில் பொரித்த உணவுகள், மைதா மாவு ஐட்டங்கள், பால், டீ, காஃபி, இதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். பெட்டர். ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நீராதார மாதிரியான உணவுகளை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் பெட்டர். ஓகேங்களா? ஒன்று. அடுத்தது, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களோ அந்த சாப்பிட்டதுக்கு தக்கன உடல் உழைப்பு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வெயிட்டை நீங்கள் பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லது. 3 வேளை உணவும் ஃபுல் கட்டு கட்டாமல் எல்லாமே வந்து ஒரு 3/4 வயிறு 1/2 வயிறு எடுங்க. அது மாதிரி பெட்டர். திரும்ப திரும்ப பசிச்சுனா கூட சாப்பிட்டுக்கலாம். அதாவது 3 வேளை சாப்பிட்ற கூட 5 வேளை கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனால் 3 வேளை தான் சாப்பிட போகிறோம்னு சொல்லி 3 வேளையும் ஃபுல் கட்டு கட்டி உங்களுடைய வயிறை ஃபுல் வயிறு ஆக்காதீங்க. இது கொஞ்சம் மிக முக்கியமான ஒரு விஷயம். அவ்வளோதான். அதுபோல் உறக்கம், ஏற்கனவே சொன்னேன், டெய்லி தூக்கம் ரொம்ப நல்லது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தூக்கம் நல்லா தூங்கிடுங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஹாப்பியாக இருக்கிறதுக்குரிய வாழ்வியல் முறைக்கு மாறுங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்களோ அந்த இடத்துல அந்த ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா உடனடியாக அந்த இடத்துல முதல்ல அமைதியாயிருங்க. அமைதியாகிட்டு உங்களுடைய சுவாசத்தை கவனிங்க. நம்மளுடைய முன்னோர்கள் மீண்டும் மீண்டும் நமக்கு சொன்ன விஷயம் அதுதான். உங்களுடைய சுவாசத்தை கவனி, சுவாசத்தை கவனி. ஏன்னா நம்மளுடைய சுவாசத்தை மட்டும் கவனித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய பல ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வந்துடலாம். அப்போ இன்ஹேல் எக்ஸ்ஹேல் உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக ஸ்மூத்தாக போயிட்டு வர மாதிரி அதை போகிறத மட்டும் கவனிங்க. உங்கள் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிரும். இதை எல்லாம் தாண்டி ஒரே ஒரு ஜூஸ் சொல்கிறேன். இந்த ஜூஸை நீங்கள் தினந்தோறும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஹார்ட் அட்டாக் வராமல் பாதுகாக்கப்படும். எப்படின்னா உங்களுடைய ரத்தத்தை சூப்பராக டைலூட் பண்ணி சர்க்குலேஷனுக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். என்ன ஜூஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நெல்லிக்காய் ஜூஸ். இந்த நெல்லிக்காயில் பெருநெல்லி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பெருநெல்லியை ஜூஸ் அடிச்சிருங்க. ஜூஸ் அடிச்சுட்டு காலையிலேயே எம்டி ஸ்டொமக்கில், காலையில் முதல் உணவே அதுவாக தான் இருக்கணும். அது ஒரு நல்ல ஒரு 100 to 150 ml எம்டி ஸ்டொமக்கில் பெருநெல்லி ஜூஸ் மட்டும் தினந்தோறும் காலையில் சாப்பிட்டு வாங்களேன்.
என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்க. நான் சொன்ன பல பிரச்சனைகளுக்கு ஒரே சொல்யூஷனாக இருக்கும். அதனால் ஹார்ட் அட்டாக் வராமல் நீங்கள் பாதுகாக்கணும்னு விரும்புகிறீங்கன்னா, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்க, செகண்ட் அட்டாக் வராமல் பாதுகாக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா, உடனடியாக இன்று முதல் உடனே துவங்குங்க. டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் பெருநெல்லி ஜூஸ் 100லேருந்து 150 ml. தேவைப்பட்டால் இனிப்புக்கு ஹனி சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்கக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு வாங்க. ஒரு 48 நாள்லேயே மிகப்பெரிய மாற்றம் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நிச்சயமாக அது பயன்படும். அவர்களுக்கும் இந்த டிப்ஸை சொல்லி அவர்களையும் ஆரோக்கியமடைய செய்யுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.